குழந்தைகள் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள ஆன்மாக்களுக்காக. இன்று சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் என்னிடம் அழைத்து வா. என் இரக்கத்தில் மூழ்கவை. இவ்வான்மாக்கள் என் இதயத்தை மிகவும் ஒத்திருக்கிறார்கள். எனது கசப்பான வேதனையின் போது எனக்கு சக்தி அளித்தவர்கள். எனது பீடங்களின் அடியில் விழித்து காத்திருக்கும் உலக வானதூதர்களாக இவர்களை காண்கிறேன். இவர்கள் மேல் எனது அருளை பொழிகிறேன். தாழ்மையான ஆன்மாக்கள் மட்டும் எனது அருளை பெற முடியும். இவர்கள் மட்டுமே என் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்றார் இயேசு. இரக்கம் நிறை இயேசுவே, நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவர், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர்தாமே சொல்லி இருக்கிறீர். சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் இரக்கம் மிகுந்த உமது இதய வீட்டில் ஏற்றுக்கொள்ளும். இவ்வான்மாக்கள் வானுலகை பரவசத்தில் ஆழ்த்துகிறார்கள். இவர்கள் வானக தந்தையின் செல்ல குழந்தைகள். இறைவனின் அரியாசனத்தின் முன் இவர்கள் மனம் வீசும் மலர்கொத்து ஆவார்கள். இவர்களது நறுமணத்தில் இறைவனும் இன்பம் கொள்கிறார். இவர்களுக்கு இரக்கம் நிறைந்த இயேசுவின் இதயத்தில் நிலையான இடம் உண்டு. இவர்கள் அன்பு இரக்கம் பற்றிய பாடல்களை இடையராது பாடுகிறார்கள். நித்திய தந்தாய், சாந்தமுள்ள ஆன்மாக்கள், தாழ்மையுள்ள ஆன்மாக்கள், குழந்தைகள், இவர்கள் மேல் உமது கருணை கண்ணை திருப்பும். இவர்கள் இயேசுவின் இரக்கமிகுந்த இதய வீட்டில் ஒன்று சேர்ந்து உள்ளனர். இவர்கள் உமது திருமகனின் சாயலை மிகவும் ஒத்து இருக்கிறார்கள். இவ்வான்மாக்களின் நறுமணம் மண்ணுலகில் இருந்து எழுந்து உமது அரியணையை அடைகின்றன. எல்லா நன்மைகளின் இரக்கத்தின் தந்தையே, இந்த ஆன்மாக்கள் மட்டில் உமக்குள்ள அன்பையும் இவர்களில் உமக்குள்ள மகிழ்ச்சியையும் குறித்து நான் வேண்டுகிறேன். உலக முழுவதையும் ஆசீர்வதியும். எல்லா ஆன்மாக்களும் ஒன்று சேர்ந்து உமது இரக்கத்தை முடிவில்லா காலம் புகழ்ந்தேற்றுவார்களாக. ஆமேன்.